பரம கருணாமூர்த்தியான பகவான் வேதத்தை பிரமாணமாக உடைய மிகவும் பழமையான சனாதனமான சம்ஸ்காரங்களை கொண்ட இந்த வைதீக மதத்துல தர்மத்தை ரட்சிப்பதற்காக பல அவதாரங்களை பகவான் செய்யறான் அப்படிங்கிறது புராணங்கள், மகான்கள், சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. பகவானே பகவத்கீதையில இத ஒப்புக்கொள்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பிரசித்தமான ஸ்லோகம், லோகத்துல ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இந்த சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பொதுவா சம்பிரதாயமா எல்லாரும் என்ன சொல்வாள், கலியில அவதாரம் கிடையாதுன்னு. அது என்னமோ சொல்லி சொல்லி பழகி போயிடுது. கலியில அவதாரம் கிடையாதுன்னு எங்கேயுமே இல்லை. இந்த சம்பவாமி யுகே யுகேன்னு இருக்கு. அவதாரத்தோட காரணத்தை நாம கவனிச்சோம்னா கலியில தான் அவதாரம் தேவை. எதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத நாம் கவனிச்சோம்னா கலியில தான் அவதாரம் தேவை. ஒரு ராமாயணம் மாதிரி, ஒரு கிருஷ்ணாவதாரம் மாதிரி கலியில பண்ணிருக்கானா பகவான்னா, அது மாதிரி ஒண்ணு பண்ணினா போராதுன்னு பகவான் அவதாரா ஹ்யசங்கேயாகான். அநேக அவதாரங்கள், 1-2 அவதாரம் கிடையாது கலியில். ஏகப்பட்ட அவதாரங்கள், எல்லா தெய்வமுமே பண்றது. அதான் ஆச்சரியம். ஏன்னா இந்த தர்மத்தினால புஷ்டியை அடையிறது தேவதைகள். நாம பண்ணக்கூடிய ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதமான கர்மாக்களால யாருக்கு புஷ்டி அப்படின்னு சொன்னா தெய்வங்களுக்கு தான் புஷ்டி. தெய்வங்களுக்கு பலம் எதுன்னா நாம பண்ற வேத விகிதமான கர்மாக்கள் தான். அந்த வேத விகிதமான கர்மாக்கள் க்ஷீணிச்சு போச்சுன்னா தெய்வங்களுடைய பலம் குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல நாம செஞ்சு அதுக்கு பலத்தை கொடுக்க முடியாத போற சமயத்துல அதுவே பிறந்து அதுவே செய்யும், அந்த தர்மத்தை செய்யும், செஞ்சு காமிக்கும். அது மாதிரி பகவான் மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரசித்தமானது. தசாவதாரம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. தசாவதாரம் இல்லை, 24 அவதாரம் மொத்தம். பாகவதன் சொல்றது மொத்தம் 24 அவதாரம் பகவான் பண்ணியிருக்கார் அப்படின்னு. பிரம்மாவோட அவதாரங்களும் சிலது உண்டு. சிவபெருமானுடைய அவதாரம் தான் பிரசித்தமான அவதாரம். சங்கர சாட்சாத்து கைலாசவாசியான பரமேஸ்வரனை ஆதிசங்கரராக வந்தார் அப்படிங்கிறது சங்கரரை பின்பற்றவர்களுடைய மதமா அபிப்பிராயமா அப்படின்னா வேதத்தினுடைய அபிப்பிராயம். வேதங்கள்ல பிரதானமான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்ரீருத்ரத்துக்கு உண்டு. இன்னைக்கு லௌகிகமா நாம புராணத்தை எண்ணத்தை தூக்கி வச்சிருந்தாலும் ருத்ரத்துக்கு ஸ்மிருதிகள், வியாக்கியானங்கள் பண்ணின மகான்களுடைய வாக்கெல்லாம் பார்க்கறது பிரமிப்பா இருக்கு. அத்தியாசிரமி சக்ருத்வா ஜபேத் அனேன ஞானமாப்னோதி சம்சாரார்ண பவதாரணம் அப்படின்னு. அத்தியாசிரமின்னா சன்னியாசிகள்னு அர்த்தம். ஒரு கர்மாவும் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினவர்களாக இருந்தாலும் சக்ருத்வா ஜபேத், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஜபிக்கணும் ருத்ரத்தை அப்படின்னு விதிக்கிறது. நமக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, ஸ்வசாகோபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியம் ஆவர்த்தையே புதா அப்படின்னு. ஸ்வசாக அன்னைக்கு உள்ள சாக்கையில ஒரு பகுதி சொல்லணும்.
ஏகாமப்ரிச்சம் யஜுஸ்ஸாமவா யதிருச்சோதீதே பயசக்கூல்யாஸ்ய பித்ருன் ஸ்வதா அபிவஹந்தி யத்யஜூகும்சி கிருதஸ்ய கூல்யா யத்சாமானி சோமயேப்யः பவதே யதர்வாங்கிரசோ மதோः கூல்யா யத்ப்ராஹ்மணானீதிஹாசான் புராணானி கல்பான் காதா நாராசகும்சி. வேதமே வேதத்தை விதிக்கிறது. அதான் ஆச்சரியம். ஏகாம பிரிச்சம் ஒரு ருக்காவது சொல்லணுங்கிறது. ஆமா, இதுல ஒரு ஆச்சரியம். இத அனுவாதம் பண்ற ஆச்சாரியாலும் வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படிங்கிறார். நித்தியம்ங்கிறாரங்க. கவனிச்சு கேட்கணும். இன்னைக்கு வேதம்க்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க தமிழர்கள் அப்படிங்கிற மத்தியில அந்த தமிழர்கள்ல தமிழ்ல தலையா உள்ள அவ்வ சொல்றால் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வேதத்துக்கு வாக்கு. வேதோ நித்தியமதீயதாம்ங்கிறத அனுவாதம் பண்ற வாக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி. பிராமணத்துவம் போயிடும். வேதத்தை சொல்லலைன்னா வேதத்தை சொல்றதுக்கு தான் பிராமண ஜென்மாவே. ரட்சிப்பதற்கு தான் அந்த சப்தங்கள். ரட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன பேங்க் லாக்கரா வச்சு ரட்சிக்கிறதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. இது சப்த கோஷமா இருக்கிறதுனால அந்த சப்த கோஷங்கள்ல நித்தியம் சொல்லணும். எங்க வாத்தியார் திருடமலத்தூர்ல சீனு வாத்தியார்னு ஒருத்தர் சிரார்த்தம் சாப்பிட்டு வரத்தே சொல்லின்னு வருவார். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து கேட்பர், இதுக்கப்புறம் என்னடா சம்மீத்தையில என்னடா சாக்கையில என்னடான்னு. அவருக்கு தூங்குறதே சந்த சொல்றதே தூங்கி போயிட்டார்னா 5 நிமிஷம் கழிச்சு எந்த இடத்துல நிறுத்தினாரோ அந்த இடத்துல ஆரம்பிப்பார். அந்த அளவுக்கு நிரூடையா உள்ளவர் அவர். எங்களுக்கு 3 கட்சி 4 கட்சி நடக்கிறத தவிர வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லிடுவார். வேத தபஸ் தபஸ். இன்னைக்கு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. அவள்லாம் எவ்வளவு பெரிய மகான். வேற உலகமே தெரியாதவள், வேற உலகமே தெரியாது. இன்னைக்கு அது மாதிரி வேதத்தை தவிர வேற உலகம் தெரியாத இருக்கார் நம்ம ஸ்ரீனிவாச கணபாடிகள் இருக்கார். நிஜமாவே அவருக்கு வேற லௌகிக்கம் கூட தெரியாது. ஏதாவது புதுசா ரெகுலரா யூஸ் பண்ற போனை மாத்தி கொடுத்துட்டு நம்பர் அழுத்த கூட தெரியாது. வேதம்தான் வேதம்தான். எத்தனையோ பேர் இருக்கா அது மாதிரி இன்னைக்கு பிரபஞ்சத்துல. அதனாலதான் ஒரு மழை பெய்யாது இங்கேயாவது. இல்லைன்னா நாம பண்ற அயோக்கியத்தனத்துக்கு மழையே பெய்யாது. வேதமோதிய வேதியர்க்கு ஒரு மழை. தமிழ் அதான. வேதம் ஓதிய வேதியர்க்கு ஒரு மழைன்னு சொல்றோம். ஆச்சாரியாளுடைய அவதாரத்தை வேதம் எங்க சொல்றதுன்னா ருத்ரத்துல சொல்றது. எங்க சொல்றது? கபர்தினே சௌயுக்த கேசாயச்சா அப்படிங்கிறது. கபர்தி அப்படின்னு ஒரு பெயரை சொல்றது, யுக்த கேசன்னு ஒரு பெயரை சொல்றது. கபர்தி அப்படின்னா ஜடாதரன் அர்த்தம். தமிழ்ல சடையன்னு பெயர். கிராமங்கள்ல சகஜமா அந்த பேர் வைப்பா. சடையா அப்படின்னு கூப்பிடுவோம் நாம எல்லாம். எல்லாருக்குமே பேர் வைப்பா. சடையனார் அப்படின்னு சொல்லுவா. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பாக்கே சடையனார். சடையனார்னு சிவாச்சாரியாருக்கே பெயர். இது எல்லாருக்கும் தெரியும். பகவான் ஜடையோட இருப்பான்ங்கிறது தெரியும். ஜடை இல்லாத யுக்த கேசாயச்சா மொட்டை அடிச்சுட்ட பரமேஸ்வரன்ங்கிறது. பரமேஸ்வரன் மொட்டை அடிச்சு நீங்க யாராவது பார்த்திருக்கல? பரமேஸ்வரனும் மொட்டை அடிச்சது இல்லை. அவருக்கு மொட்டை அடிக்கவும் தெரியாது. உலகத்திலேயே ரொம்ப சாத்வீகமான தெய்வம் பரமேஸ்வரன் தான். அச்சடு. அதனாலதான் அசுரன் கூட அயோக்கியன் கூட அவர்கிட்ட போவான் வரம் வாங்கறதுக்கு. ஏன் மகாவிஷ்ணுகிட்ட போக மாட்டான்? ஏன்னா அவர் நீட் எக்ஸாம் மாதிரி பல்ல புடிச்சு பாப்புறவர். கிட்டக்கே போக மாட்டான். இவர்கிட்ட ஏன் போறான்னா வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய், யார் எதை கேட்டாலும் கொடுப்பர் அப்படிங்கிறதுக்காக. மொட்டையடிச்சுன்னு பரமேஸ்வரன் இருக்கானா அப்படிங்கிறதுக்கு வித்யாரண்யா சாயனாச்சாரியால்னு சொல்லுவார். வேறு ஒண்ணுதான். ஒரு கால் அண்ணா தம்பின்னு நீங்க சொன்னேன்னாலும் வேதத்துக்கு வியாக்கியானங்களை 4 வேதத்துக்கும் கரைச்சு குடிச்சு எழுதி வச்சுட்டு வித்யாரண்யால் தான். அதை வேணா சாயனாச்சாரியாளுங்கிற அவர் தம்பின்னு சொல்றா சில பேர். இல்ல அவரே தான் அந்த பெயருங்கிறா. அது ஒரு குழப்பம் இருக்கு. அதை விட்டுருவோம். வித்யாரண்யா சிருங்கேரி பீட்டாதிபதி, இந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு காரணமாயிருந்தவர்.
ஹரிஹர புக்கர்களுடைய ராஜ்யத்தை புவனேஸ்வரி மந்திர உபாசனையினால கலப்பி விட்டவர் ஆச்சாரியார். அப்பேற்பட்ட மகா தபஸ்வி. அவர் சொல்லும் போது இங்க என்ன மொட்டையடிச்சிருந்த பரமேஸ்வரன் சொல்லியிருக்கே அப்படிங்கிறத வேத பாஷ்யத்தை வாசிச்சவால கேட்டா சொல்லும். ஆதிசங்கர ரூபேன அவதாரம். பின்னாடி பகவான் பண்ண போறத முன்னாடியே வேதம் சொல்றதுங்கிற. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது முனிந்தன வேதம் சொல்லும். இப்ப பரமேஸ்வரன் ஆதிசங்கர ரூபேன அவதாரம் பண்ணி இந்த சனாதன வைதீகமான மதத்தை ஸ்தாபிச்சார். 72 பாஷண்ட மதங்களை பொதுவா சங்கர ஜெயந்தியை பத்தி உபன்யாசம் பண்றவா ஆதிசங்கருடைய சரித்திரங்களை சொல்லுவாள். வேதாந்த பிரகரணங்களை வேத விஷயங்களை தசோபனிஷதம் பிரஸ்தானத்திரைய விஷயங்களை சொல்லுவாள். உபதேசங்களை சொல்லுவாள். ஸ்தோத்திரங்களை சொல்லுவாள். இப்படி 3ஆ பிரிச்சுக்கலாம், 4ஆ பிரிச்சுக்கலாம். ஆச்சாரியாளுடைய ஒர்க்கை எடுத்து பார்த்தோம்னா. ஆனா இதுக்கு ஆதாரமா என்ன கான்செப்ட்? வைதீக மதம். வைதீகத்துல கர்மாவையும் வேதம் பேசுறது, ஞானத்தையும் வேதம் பேசுறது. கவனிச்சு கேட்கணும். கர்மாவையும் வேதம் பேசுறது, ஞானத்தையும் வேதம் பேசுறது. கர்மாவை பேசுறவா கர்மாதான் ஒசத்திங்கிறா. யஜ்ஞோஹி ஸ்ரேஷ்டதமங் கர்மா அப்படின்னு வேதமே சொல்றது. அதுக்கு மேல ஒரு கர்மாவே கிடையாது அப்படிங்கிறத அதை விட்டுட்டு நீங்க சந்நியாசம் வாங்கிண்டா, ஏன்னா வேதம் விதிச்சிருக்கு ஒரு இடத்துல, பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி ஆச்சாரியாய பிரியமாகிருத்திய பிரஜாதந்தும், இந்த வம்சமாயின பரம்பரையை நீ கட் பண்ணாத இத்தியாதி வாக்கியங்கள்லாம் ஆசிரமங்கச்சேது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துக்கு பிரமாணமா எடுத்துக்கலாம். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படிங்கிறத சொன்னது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே வேதமே இன்னும் சில இடங்கள்ல பார்க்கும்போது இது குப்பை, இது நிஜம் கிடையாது, உண்மையானது எது அப்படிங்கிறதே ஆனந்தோ பிரம்மே திவ்யசானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிஷம் விசந்தீதி அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். பிரவர்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம்ங்கிறத நம்ம பிரவர்த்தி நிவர்த்தின்னு சொல்லலாம். கர்ம மார்க்கம்னா பிரவர்த்தி மார்க்கம், ஞான மார்க்கம்னா நிவர்த்தி மார்க்கம். இதை சொல்றவா இதை வசத்திங்கிறா, அதை சொல்றவா அதை வசத்திங்கிறா. கர்மத்துக்கு முக்கியத்துவமா போயிடுத்து. மண்டல மிஸ்ரர் முதலிய மகான்கள்லாம் எல்லாரும் மேல 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 யாகம் பண்ணிட்டே இருக்கா, யாகம் பண்ணிட்டே இருக்கா, யாகம் பண்ணிட்டே இருக்கா. லோகக்ஷேமார்த்தமான காரியம்தான யாகம்ங்கிறது. வாஸ்தவம் தான். யஜ்ஞாத்பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாத் சம்பவா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்னு அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஈஸ்வரார்ப்பண புத்தி இல்லாம பலாபேட்சையோட கர்மாவை பண்ணினா அது பந்தகமா தான் அமையும், மோட்சகமா அமையாது. இப்ப வேதம் ஒரு இடத்துல சொல்றது, பிரஜாகாமஸ்சின்வீதா பசுகாமஸ்சின்வீதா விருஷ்டிகாமஸ்சின்வீதா ஆமயாவி சின்வீதா அப்படிங்கிறது. பிரஜாகாமஸ்சின்வீதா, உனக்கு புள்ள வேணுமா இந்த இஷ்டி பண்ணு, காமிய இஷ்டி பிரகரணத்துல சொல்றது. பசு வேணுமா இந்த இஷ்டி பண்ணு, வியாதி போகணுமா இந்த இஷ்டி பண்ணு, மழை வேணுமா இந்த இஷ்டி பண்ணு, யாகம் பண்ணு அப்படிங்கிறது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, மழை ஆட்டோமேட்டிக்கா அதுதானே பெய்யறது, இதை பெய்ய வைக்கிறதுக்கு வேதம் சொல்லணுமானவர்? குழந்தை பிறக்கிறது நாய் நரிக்கெல்லாம் பிறக்கலையா உலகத்துல? சகஜமா பிறக்கிறது. அது ஏதாவது பசுபந்தம் பண்றதா, புத்திரகாமேஷ்டி பண்றதா, அசுமேதம் பண்றதா? சொல்ல போனா ஒரு நிர்பந்தம் இல்லாம 10-12 வசவச வித்துக்கிறது. நமக்காவது இத்தனை பூஜை, இத்தனை ஜபம், இத்தனை பாராயணம், இத்தனை ஹோமம் பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையில ஒரு புடி எடுத்து வச்சுக்கிறார்.
ஒரு டம்ளரோட என்ன மாமா அப்படின்னு பிரிச்சு காமிங்கன்னா ஒரு 15 கலர்ல மாத்திரை இருக்கு. மாத்ரா பலம் சாமசந்தானஹா அப்படின்னு. அந்த சாப்பாட்டுக்கு மேல இது பெருசா இருக்கு. வியாதி குறைஞ்சதாவே தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு வியாதி கிடையாது. மிருகங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, ஒரு சுகர் உண்டா, பிரஷர் உண்டா, ஸ்ட்ரெஸ் உண்டா, டென்ஷன் உண்டா? ஏதாவது வியாதி உண்டு. நாம ஏதாவது பண்ணி அதை குட்டிச்சார் பண்ணாதான் உண்டு. அதுவா இருக்கிறது. அதனாலதான் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பொறுத்த மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்காதீங்கன்னு போர்டு வச்சிருப்பாவா. சில பேர் நினைப்பா இப்படி ஒருத்தர் போர்டு வைப்பாளான்னு. அவ சொல்ற விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியாதனால அதுவா தன் உணவை தேடி வாழற அந்த சைக்கிளை விட்டு அதை நீங்க வெளியில கொண்டு வந்துட்டு எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி உணவை தேடுறதுன்னு தெரியாது. இப்ப கொரோனா போது ஒருத்தருமே கொடைக்கானல் போல 10 மாசம் போகல. நீங்க கொடுத்து பழகி அதுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடும். அப்ப அதை அதுவா வாழ விடணும், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். அங்க எல்லாம் சமிருத்தியா இருக்கு, அது சாப்பிட்டுக்கு. நீ கொடுக்குற வாழைப்பழத்தினாலதான் அது முழு ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எல்லாமே இருக்கு வேதத்தை. அப்ப அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த காமியஷ்டி பிரகடனத்தை பத்தி பேசுவானே அப்படிங்கறத ஒரு பலனை காமிச்சு வேதம் ஏன் பேசுறதுங்கிற ஒரு கேள்வி வரும்போது நமக்கு கர்மாவில் அபினிவேசம் ஏற்படணும், தத்வாரா விசுவாசம் ஏற்படணும், தத்வாரா சித்த சுத்தி வரணும், தத்வாரா ஞானம் வரணும். இதான் இந்த விஷயம். நீ கர்மாவை பண்ணினா வாசனை வரும், வாசனையினால ஜென்மா வரும், ஜென்மாவினால கர்மா வரும், கர்மாவை பண்ணினா வாசனை வருங்கிறது இது ஒரு சுழற்சி. இதான் ஆச்சாரியால் எடுத்து சொல்றாங்க. ஆச்சாரியால் சொல்ற உபதேசங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா பரம வேதாந்தமா தான் இருக்கும். இந்த கர்மாவில பலன்ல அபேட்சை இல்லாம கர்மா பண்ணாதேன்னு ஆச்சாரியால் சொல்லல எங்கேயுமே. கர்மசு அனுஷ்டீயதாம்னு அடுத்த வார்த்தை. ஏதோ நித்தியம் அதீயதாம்ங்கிறதுக்கு அடுத்தது ததுரித்தம். அது என்ன சொல்றதோ அந்த கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆச்சாரியால் சொல்றா. ஆனா பலனை உத்தேசிக்காதேங்கிறார். பக்தி இல்லாம சித்த சுத்தி வராதுங்கிறார் ஆச்சாரியா. நகி நகி ரக்ஷதி துக்லிஞ்ச் கரணே. ஆச்சாரியால் சொல்றது பக்தி இல்லாம சித்த சுத்தி அப்படிங்கிறது வராது, சித்த சுத்தி இல்லாம ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சர்வகாரண வஸ்து பிரம்மம். பிரம்மம் ஏகமா இருக்கா, துவேவா இருக்கா, த்ரீனியா இருக்கா, அநேகமா இருக்கா? இது எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு வேதத்துல. ஏகமா இருக்குங்கிற வார்த்தையும் இருக்கு, ரெண்டா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு, மூணா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. இது எதுவுமே இல்லாம இன்னொரு வார்த்தையும் இருக்கு. யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத்ரயந்த விஷம் விஷந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. எதுல இருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதுல இந்த உலகம் நிலை பெற்று இருக்கோ, எதுல இந்த உலகம் லயமாறதோ அதுக்கு பிரம்மம்னு பெயர். கவனிச்சு கேட்கணும். பொழுது போறதுக்காக நானும் சொல்லல, பொழுது போறதுக்காக இவ்வளோ தூரம் தாண்டி வந்து உட்காந்து இங்க கேட்கவும் இல்லை. எதுல இருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதுல இந்த உலகம் நிலை பெற்று இருக்கோ, எதுல இந்த உலகம் லயமாறதோ அதுக்கு பிரம்மம். இந்த பிரம்மம்னு ஒண்ணும், அதுல இருந்து உலகம் உண்டாச்சு, அதுல நிலை பெற்று இருக்கு, அதுல லயமாறுதுன்னு சொல்லிட்டா குழப்பமே கிடையாது. அப்படி சொல்லல வேதம். எதுல இருந்து உண்டாச்சோ, எதுல நிலை பெற்று இருக்கோ, எதுல வந்து லயமாறதோ அது பிரம்மம்னா அது அணுவா, அது காலமா, அது கர்மாவா, அது வந்து சப்தமா, அது வந்து பிரகிருத்தியா, எதை குறிக்கிறது? இதெல்லாம் தான் மூல காரண வஸ்துன்னு சொல்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. காலம்தான் மூல காரண வஸ்துங்கிறது ஜோசியம், ஜோதிஷம். ஜோசியம்னா நீங்க பாக்குற குருவி ஜோசியம் இல்ல, அங்கமா உள்ள ஜோசியம். கல்பம் நிறுத்தம்னு சொல்றமே அதுல வேதத்துக்கு அங்கமா உள்ளது. சப்தம்தான் பிரமாணம்ங்கிறது வியாக்கரணம், கர்மாதான் பிரமாணம்ங்கிறது பூர்வ மீமாம்சை, அனுதாம் பிரமாணம்ங்கிறது நியாய சாஸ்திரம்.
பிரகிருதி தான் பிரமாணம்ங்கிறது சாங்கிய சாஸ்திரம். இதை தாண்டி பௌத்த மதம், ஜெயின மதத்தை சொல்றேன். சூன்யம்தான் பிரமாணம்ங்கிறது பௌத்த மதம். இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அப்படிங்கிறது ஜெயின மதம். அஸ்தி நாஸ்தி அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல பிரம்மந்தான் பிரமாணம்ங்கிறத ஸ்தாபிச்சாகணும். ஆச்சாரியால் ஸ்தாபிச்ச மதத்துக்கு அத்வைத மதம்னு பேர். பொதுவா நாம ஷண்மதம்னு சம்பிரதாயத்துல ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம். ஆச்சாரியால் ஸ்தாபிச்சது அத்வைத மதம். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதங்களை பிரமாணமா ஆச்சாரியால் கொண்டிருக்கார். வேதங்கள்ல சொல்லப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே உபாசியமானது. ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் தான் பூஜைக்கு உகுந்தது அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன்னா, இப்ப ஆச்சாரியால் சொன்ன 6 தெய்வத்தை தாண்டி 7ஆவதா சபரிமலைக்கு போறோம் நாம. இது சேருமா சேராதா கணக்குல? இந்த 7ஆவது சபரிமலை சேராதுன்னு சொல்ல முடியாது. ஊர்ல உள்ள கோடி பேருக்கு சாஸ்தாதான் குலதெய்வம், எங்களுக்கு உள்பட. எங்க போனாலும் சாஸ்தாதான் குலதெய்வம், சாஸ்தாதான் குலதெய்வம், சாஸ்தாதான் குலதெய்வம், சாஸ்தாதான் குலதெய்வம், சாஸ்தாதான் குலதெய்வம். அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேர் வழிபடுறோம், அத்தனை பேர் போறோம். இது வேதோக்தமான தெய்வம் இல்ல, வேதமே சொல்றது. தாத்தா விதாத்தா பரமோத சந்திரக் பிரஜாபதி பரமேஷ்டி விராஜா ஸ்தோமாச்சந்தாகும்சி நிவிதோ மகாஹுரே தஸ்மை ராட் அபிவர்த்த அப்யாவர்த்தமு சாகமயகும் சாஸ்தாதிபதிர்வோ அஸ்து. நிறைய விஷயங்கள். பொதுவா சில சப்தங்கள், வேத சப்தங்களுக்கு அந்தந்த பிரகரணத்துல வர தெய்வங்களை அனுசரிச்சுதான் அர்த்தம் பண்ணணும். ஒரே சப்தம் இந்திரனையும் சொல்லும், வருணனையும் சொல்லும், விஷ்ணுவையும் சொல்லும், பிரம்மாவையும் சொல்லும். அந்த பிரகரணத்துல எப்படி இருக்கோ அப்படிங்கிறத வச்சுதான் நாம தீர்மானம் பண்ணணும். சாஸ்தான்னு ஒரு தெய்வம் இருக்குங்கிறது ஒத்துக்கிறது. அப்ப ஆச்சாரியால் ஸ்தாபிச்சது அத்வைத மதம். அத்வைதத்தை ஸ்தாபிக்கும் போது ஒரு பக்கம் அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறார், ஒரு பக்கம் பக்தியை ஸ்தாபிக்கிறார் ஆச்சாரியார். அதனால அத்வைதத்திலேருந்து ஆரம்பிச்சு கீழே பாமர பக்தி 2 வகையா இருக்கு. ஆச்சாரியாலே 2 வகையா சொல்றாள் பக்திய. பக்தினா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பிரேமபூர்வ மனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே அப்படின்னு ஒரு இடத்துல ஆச்சாரியால் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதேங்கிறாள் ஆச்சாரியார். இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா? ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதேங்கிறது வேதாந்திகளான விஷயம். அவர்களுக்கும் பக்தி தேவை. பக்தி இல்லாம பொதுவா தத் விஜிஞாசஸ்வா தத் பிரம்மேதி அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா மட்டும் போருமா அப்படின்னா போராது. ஞானவான ஆனா மட்டும் போனாது, ஞானத்துல நிக்கணும். ஞானத்துல அதனாலதான் இந்த பாகவதம் ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகத்துல சொல்லும் போது ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி இதரதஸ்ய அர்த்தேஷ்வவிஜ்ஞஸ்வராட்டி தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முக்கியந்தி யத்சூரயः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி அப்படிங்கிறாளாச்ச வியாசர். அந்த தியானம் பரியந்த நம்மளை கொண்டு போறார். அறிஞ்சிண்டத்தோட நிற்க கூடாது. கல்கண்டு திதிக்கும்னு தெரிஞ்சுட்டா போதுமா? கல்கண்ட வாயில போட்டுக்கணுமே, அப்பதானே திதிப்பு என்னன்னு தெரியும். அந்த தியானம் பரியந்த நாம போகணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி அதுல இருந்து ஆரம்பிச்சு பாமர ஜனங்களுக்குள்ள, சாதாரண பாமர ஜனங்களுக்கு இந்த நதி இருக்கு, இந்த காவேரிங்கிற நதி இருக்கே, இந்த கங்கைங்கிற நதி இருக்கே, இந்த யமுனைங்கிற நதி இருக்கே, இது பரம பவித்திரமானது. இந்த க்ஷேத்திரம் இருக்கே ஸ்ரீரங்கம் பரம பவித்திரமானது. இந்த திருச்செந்தூர் இருக்கே இது பரம பவித்திரமானது. இப்படி ஆரம்பிச்சு எத்தனை ஸ்தோத்திரங்கள். ஆச்சாரியால் கால்படாத க்ஷேத்திரமே கிடையாது. திருவானைக்காவல், மாத்ருபூதேஸ்வரர், ரங்கநாதர், திருடமருதூர், சிதம்பரம்,
இந்த வகையில இப்படி பெல்ட்ல பிடிச்சுட்டே போனோம்னா இங்க ராமேஸ்வரம், அப்புறம் அங்க போனோம்னா கன்னியாகுமரி, மீனாட்சி, மதுரை மீனாட்சி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, பத்மநாப சுவாமி, அப்படியே பிடிச்சுன்னு போனோம்னா அந்த அங்க கோகர்ணம் இருக்கே, கோகர்ணாக்கியம் சிவக்ஷேத்திரம் சாநித்தியம் எத்திர தூர்ஜட்டேஹே அப்படின்னு, காளஹஸ்தி, இப்படி போயிட்டே இருக்கலாம், திருப்பதி, காளஹஸ்தி, இப்படி எல்லா க்ஷேத்திரத்துக்குமே ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. எல்லா க்ஷேத்திரத்துக்கும் ஸ்தோத்திரம். பொதுவா ஊர்ல உள்ளவா எத்தனையோ பேர் நான் 5000 பாட்டு எழுதியிருக்கேன், 10,000 பாட்டு எழுதியிருக்கேன்மா, ஒரே மாதிரி இருக்கு. அந்த பாட்டை கவனிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே, நானே இப்ப ரொம்ப ஈஸியா புரியும். இன்னைக்கு புதுசா எத்தனையோ டியூன்லாம் போடுறாம தெரியல, திருட்டு பசங்க பழைய டியூன் இதுதான் ஈஸியா சொல்லலாம். நம்ம இதுக்கு அதுக்கு ஒரு ஸ்வரத்துலதான் வித்தியாசம் இருக்கு. அதே டியூன் எடுத்து அப்படியே போட்டிருப்பான். அது மாதிரி இவா ஸ்தோத்திரம் பண்றவாள்லாம் எடுத்த எல்லாம் அதுல இருந்து 4 வார்த்தைகளை அப்படியே மாத்தி மாத்தி போடுறது. ஆச்சாரியாலோட பத பிரயோகமே ஆச்சரியமான பத பிரயோகம். அதுதான் ஆச்சரியம். அது இந்த பத பிரயோகம் இருக்கு பாருங்க, வால்மீகி வியாசருக்கு அப்புறம் ஆச்சாரியால் தான். 7 வயசு குழந்தை ஆச்சாரியால் முதல் ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரமே அப்படியே பிரமிச்சு போற மாதிரி இருக்கு. உலக அங்கம் ஹரேஹே அங்கம் புலகபூஷணமாஸ்ரயந்தி, மகாலட்சுமியினுடைய ஸ்பரிசம் பட்டவுடனே மயிர்கூச்சல் ஏற்பட்டது பகவானுக்கு. ஹிருதயத்துல உட்கார்ந்துன்ற உடனே அந்த மகாலட்சுமியோட கூடின அந்த பகவான் எப்படி இருந்தான்னால், பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம், தமால விருட்சத்துல பூத்த அந்த கரும் பூக்கள்ல உள்ள தேனை குடிக்க வந்த பொன்வண்டியோட சேர்ந்த மரம் எப்படி பிரகாசிக்குமோ அது மாதிரி பிரகாசிச்சா. அம்பாள் தயையாகிற கருணைய பிரபஞ்சம் முழுக்க வியாபிக்கிறாள், வீசி நமக்கு அனுகிரகம் என்றால். அபாங்க லீலா, அபாங்கம்னா பார்வை, கட்டாட்சம்னு அர்த்தம். லீலான்னா கட்டாட்சமாகிற விளையாட்டாள்னு அர்த்தம். இப்படி இப்படி அந்த அந்த கண்ணை ஓட விடுறதோனோ, ஒரு இடத்துல நிலைச்சு வைக்காம இப்படி ஓட விடுறதோ, அதுக்கு லீலேன்னு பேரு. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படின்னு இன்னைக்கு ஆச்சரியமா ஆச்சாரியால் அந்த சொன்ன வார்த்தையோட ஒரு வீச்ச பாருங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கேன்னு புராணம் சொல்றது. ஆனா நாம இன்னைக்கு ஸ்ரீமங்கல்ய தாரணத்துல என்ன ஆவாகனம் பண்றோம்? நாம் ஸ்ரீசுக்த விதானமா தான் ஆவாகனம் பண்றோம். ஏன்னா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக, மங்கள தேவதை, மாங்கல்யத்தை கொடுக்கிறவள் அப்படின்னு ஆச்சாரியால் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அங்க சர்வமங்கல மாங்கல்யேன்னு அங்க வார்த்தை இருக்கு. அது அம்பால சொல்றது, நாராயணியை சொல்றது. சோடச மாத்திருகணங்கள்ல ஒன்ன சொல்றது, அது இல்ல அஷ்டமாத்திருகணங்களை சொல்றது, எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஆனா இங்க ஆச்சாரியால் குறிப்பிட்டு சொன்னதுனால இந்த சம்பிரதாயத்துக்கு இப்படி வந்துட்டோம். நாம் இந்த மாதிரி 1000 சொல்லலாம். மதுரை எடுத்திருந்தாலே கிரீங்கார மந்திரோஜ்வலாம் ஸ்ரீசக்கராங்கித பிந்து மத்திய வசதிங்கிறார் ஆச்சாரியார். மேலேந்து ட்ரோனை வச்சு நாம போட்டோ எடுத்தோம்னா மதுரையில உள்ள தெருவெல்லாம் போட்டோ பிடிச்சு அதை நீங்க ஒரு கோடு போட்டேன்னா ஸ்ரீசக்கரம் கோடு வந்துடும். அதுல ஸ்ரீசக்கரம் காப்பி வந்துடும். அதுல பிந்து மத்தியத்துல இப்படி இருக்கும். அதுல மத்தியில அம்பாளோட சந்நிதி இருக்கு. இன்னைக்கு வேணா நீங்க மேல ஏறி போட்டோ எல்லாம் பிடிச்சி அதை இது பண்ண முடியும். அன்னைக்கு எப்படி பண்ணினா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி வரதும் இதெல்லாம் ஆச்சாரியால் சகஜமா சொல்லிட்டு போறார். இந்த மாதிரி 1000 சொல்லலாம். ஆச்சாரியாலோட ஒர்க்க சொன்னோம்னா 3 தடவை ஆச்சாரியால் ஆசேத்து ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணியிருக்காள். 8 வருஷம் பிரஸ்தானத்ரயம் இத்தியாதி விஷயங்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காள். 16 வருஷம் ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணியிருக்காள். பாரத தேசம் முழுக்க பூஜா கிரமங்களை நிர்ணயம் பண்ணியிருக்காள். ராமேஸ்வரமோ சிதம்பரமோ மதுரையோ குருவாயூரோ திருப்பதியோ பண்டரிபுரமோ பத்ரிநாத்தோ பூரி ஜெகநாத்தோ துவாரகையோ எங்க எடுத்தாலும் அந்த பூஜா கிரமம் எதுன்னா ஆச்சாரியால் ஏற்படுத்தின பூஜா கிரமம் தான். இந்த சிதம்பரத்துல போய் பார்த்தேன்னா இந்த 28 ஆகமத்திலேயே அது சேராது. சிவாச்சாரியெல்லாம் சொல்றா பத்தியெல்லாம் காரிய காமிகம் காமிக ஆகமம்
28 அதெல்லாம் எதுலையுமே அது வராது. ராமேஸ்வரம் அதுல வராது, தாந்திரத்துல போயிடும். அது பத்ரிநாத் போனா தாந்திரத்துல போயிடும். அம்பாலோட கன்னியாகுமரி அந்த திருச்செந்தூரை பார்த்தெல்லாம் இதுல எதுலையுமே சேராது. அங்க பூஜை பண்றவா வேற, பிரசாதம் கொடுக்குறவா வேற. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. பூஜை அவளுக்குள்ள ஒப்பந்தம் வெளியில வரக்கூடாதுன்னு ஈவா போய் தொட்டுட முடியாது முருகனை. அங்க போத்தின்னு இருப்பா, அவ மட்டும்தான். ஒரு 12 பேர் இருப்பா, அவ மட்டும்தான் தொடலாம் சுவாமிய. பாக்கி சுத்தி இருக்கிறவா முழுக்க நமக்கு போஸ்ட்மேன் மாதிரிதான். நேரு அம்மா முருகனை தொட்டு பூஜை பண்ண முடியாதவா. இது மாதிரிலாம் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காள் ஆச்சாரியா. 72 மதங்களை கண்டனம் பண்ணி, அதுலயும் பிரதானமா ஜெயின மதம், பௌத்த மதங்கள்லாம் நம்மளோட சாஸ்திரத்துல வரும்போது சூன்யந்தான் காரணம்னு சொல்ற பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணி அபாவத்திலேருந்து பாவம் வராது. அதுதான் முக்கிய விஷயம். இங்க முயல் கொம்புல பண்ணின ஒரு சீப்பு, முயல் கொம்பை எடுத்து தலைவாரிக்கிற ஒரு சீப்பு பண்ணியிருக்கா. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா முயல் கொம்பே கிடையாது. முயல் கொம்பு இருந்தான்னா அப்புறம் சீப்புக்கு அபாவத்திலேருந்து எப்படி பாவம் வரும்? சூன்யத்திலேருந்து எப்படி பிரபஞ்சம் வரும்? ஆச்சாரியால் ஜெகன் மித்யாங்கிறது மொத்தமா சொல்லல. ஏன்னா மற்ற சித்தாந்திகள் மத்வாச்சாரியாலோ ராமானுஜாச்சாரியாலோ ஜெகத்தை ஒரு விஷயமா எடுக்கிறாளவா. அப்படி எடுக்கும்போது இது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? பிரத்யக்ஷமான இந்த விஷயத்தை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்னா ஆச்சாரியால் வியாவகாரிக சத்தியம்ங்கிறார். பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம். இது இருக்கு. இது ரெண்டா இத சொல்லலாம். தங்கம்னு சொல்லலாம், மோதிரம்னு சொல்லலாம். இது மோதிரமா தங்கமா? தங்க மோதிரம். இதுல மோதிரம்ங்கிறது நிலைச்சு நிற்குமா, தங்கம்ங்கிறது நிலைச்சு நிற்குமா? அதான் விஷயம். பிரம்மங்கிறது அதிஷ்டான வஸ்து, தங்கம் மாதிரி. மோதிரம்ங்கிறது மேல ஸ்வரூபம், ஜகத்து ஸ்வரூபம். இந்த ரூபம் இருக்கே அந்த மாறும். ஸ்வரூபமான பிரம்மம் மாறாது. அதிஷ்டானமான இன்னும் சொல்ல போனா அது மாறவே இல்லை. நிர்விகார வஸ்துன்னு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. நீ மோதிரம்னு சொல்ற, ஏன்னால் மோதிரம்னு சொன்னதுனால அது இரும்பா படுத்தா என்ன? மோதிரமா பண்ணினதுனால இரும்பா படுத்தா இல்ல, மோதிரமா பண்ணினா இந்த தங்கம் இரும்பா போயிடும்னு சொன்னா நம்ம பண்ணுவோமா? தங்கம் தங்கமாவே இருக்கு, அதுல மாறுபாடே இல்லை. நீ மோதிரம் மலையில எத்தையோ சொல்லி எதை வேணாலும் சொல்லிக்கோ, ஒன்று விவகாரம். அதெல்லாம் தங்கம் தங்கமாவே இருக்கு, பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு. இதெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு போற. இத்தனை ஒர்க் ஆச்சாரியால் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி முருகனுக்கு ஒரு அவதாரம் உண்டு. 2 அவதாரம் முருகப்பெருமானுக்கு. ஒண்ணு குமரில பட்டருங்கிற பெயர்ல வட இந்தியாவில் ஒரு அவதாரம், தென்னிந்தியாவில் ஞானசம்பந்தர்னு ஒரு அவதாரம். எதற்காக அப்படின்னா இந்த மதங்களை, பாஷண்ட மதங்களை கண்டனம் பண்றதுக்கு தான். சத்த முன்னாடியே சொல்லிட்டேன், எங்கெங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குறதோ அங்கெங்கெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணுவான். அப்பப்ப எந்த பகவான் வருவானோ அந்த பகவான் தேவைப்பட்ட எல்லாருக்கும் தானே சொத்து. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க, வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவையர் புகழி திருஞான சம்பந்தல், பாதமலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். இந்த அவதார காரணத்தை சொல்றார் சேக்கிழார். வேத நெறி தழைத்தோங்க, வேதோக்கிலோ தர்ம மூலம், நெறினா தர்மம்னு அர்த்தம். அதுக்கு பொதுவா தர்மம்ங்கிற சப்தத்துக்கு நேர்
டிரான்ஸ்லேஷன் எந்த பாஷையிலையும் பண்ண முடியாது. தர்மத்துக்கு வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்திலேயே தான் சொல்லணும், சுபாவம்னு சொல்லணும். அங்க தர்மம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சுபாவம்னு அர்த்தம், வேற எந்த அர்த்தமும் சொல்லக்கூடாது. தானம் பண்றது தர்மமா, பூஜை பண்றது தர்மமா, ஜெபம் பண்றது தர்மமா, ஹோமம் பண்றது தர்மமா, வேதம் சொல்றது எல்லாமே தர்மம் தான். தர்மம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சுபாவம்னு அர்த்தம். பொதுவா ஏன்னா அந்த பதத்தை உபயோகப்படுத்துறோம். நாயோட தர்மம் குலைக்கிறது, பசுவோட தர்மம் பால் கொடுக்கிறது, பாம்போட தர்மம் அப்ப பாம்போட தர்மம்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறோம், அப்ப சுபாவம்னு வந்துருவாங்க. அது மாதிரி மனுஷனோட தர்மம்ங்கிறது என்ன அப்படின்னா வேதம் தான் சொல்றது. சாப்பிட்றதோ விதவிதமா சாப்பிட்றதோ, நல்ல காஸ்ட்லியான மெத்த கட்டிலாம் போட்டு சென்ட்ரல் ஏசி பண்ணி வச்சிருந்து தூங்குறதோ, ஏகப்பட்ட குழந்தைகளை மனைவி, இணைவி, துணைவி, நண்பி, இன்னும் எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை கல்யாணம் பண்ணிண்டு ஏகப்பட்ட குழந்தைகளை பெத்துண்டு எல்லாருக்கும் கோடிக்கணக்கா சொத்து சேர்த்து வைக்கிறதோ, இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு எப்ப பாரு முயற்சி பண்றதோ, தன்னை காப்பாத்திக்கிறோங்கிற எண்ணமோ, குழந்தை பெத்துக்கிற ஒரு சுபாவமோ, சாப்பிட்றதோ தூங்குறதோ, இது மனிதனுடைய அடையாளம் இல்லை. ஆகார நித்ராபய மைதுனானி சாமான்யமே தத்து பசுபிர்நரானா. சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெத்துக்கிறதோ தன்னை காப்பாத்திக்கிறோங்கிற உணர்ச்சியோ உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு. அதனால அதப்பே அது மனிதனோட இல்ல சார், நான் இது மாதிரி வீடு கட்டியிருக்கேன், ஒரு மிருகத்தால இப்படி கட்ட முடியுமான்னா உன்னை விட சூப்பரா தூக்குனாங்குடி வீடு கட்டும். வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறது, நமக்கு வாழ்க்கையில ஒரு தடவை கட்டுறதே பெரும்பாடா இருக்கு, நாக்கி தள்ளி பெறது. நம்ம என்ன சீனிவாச கண்ண பாடிக்கலாம், இந்த ஊருக்கு ஒரு வீடு வச்சுக்கிறது. விளையாட்டுக்கு சொன்னேன், அவருக்கு எங்க இருக்கிறதுன்னு புரியல. இங்க என்ன இருக்குமோன்னு நினைச்சு அந்த ஊருக்கு வரார். அந்த உள்ள அனாச்சாரத்தை பார்த்தோன்னே அதை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போறார். இது கூட நல்லதுதான் வேணாம், ஏன்னா இதுதான் என்னிடம், இங்கனையே பிறண்டேன் இங்கேயே உளுந்தேன்னு மனசை போட்டு உழட்டிக்காம ஒவ்வொரு இடமா நம்ம சஞ்சாரம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இது மாதிரி வீடு தூக்குனாங்குருவி கட்டுறது, அதுக்கு என்ன கொத்தனார் வேணுமா, சித்தாள் வேணுமா, செங்கல் வேணுமா, சிமெண்ட் வேணுமா, கவுன்சிலருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா, அப்ரூவல் வாங்கணுமா, ஒண்ணுமே கிடையாது. சூப்பரா புயல் அடிச்சாலும் பெய்யாது அந்த வீடு. இத்தனைக்கு கை கிடையாது. அதுக்கு அதான் சுவாரஸ்யம், மூக்கால பின்னி கோத்து வாங்கறது. அப்ப உன்னை விட புத்திசாலி அதுதான். நான் குழந்தை பெத்துக்கிறேன்னா நீ 1 பெத்துக்கலாம் 2 பெத்துக்கலாம், பண்ணி ஒரு பிரசவத்துல 12 குட்டி பெத்துக்கிறது, வருஷத்துக்கு 2 தடவை பெத்துக்கிறது, 24 குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு பெத்துக்கிறது, கவலை இல்லாம பெத்துக்கிறது. நம்ம 2 குழந்தைய பெத்துட்டு இதுக்கு ஸ்கூல் சேர்த்தாகணும், ஃபீஸ் கட்டி ஆகணும், யூனிஃபார்ம் ஆகணும், சொத்து சேர்த்தாகணும், இதுக்கு தலைகால் வலினா இத்தனை மண்ணாட்டம் 25 வருஷம் அதோடய உழைச்சிட்டு கடைசியில நம்மளை பறக்க விட்டுட்டு அது எங்கேயோ போயிடும். இது நம்மளோடய இருக்க போறதுன்னு எப்ப இருக்கணுமோ அப்ப இருக்காது. அது மேல தப்பு இல்லை, அவாவாளுக்கு வாழ்க்கையை நாம் கத்துக் கொடுக்கறதேவே தப்பு தப்பா கத்துக் கொடுத்தா அந்த தப்பு தப்பான வாழ்க்கையை தான் அமையும். அது நன்னா படி நிறைய எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்றான், அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் பிரிட்டிஷ்காரன். நன்னா படி, நன்னா சம்பாதிக்கணும், அப்பதான் சௌக்கியமா இருக்கலாம்னு. இந்த 3மே தப்பான விஷயம். இவன் படின்னு சொல்ற படிப்பே குப்பை. அவன் சொல்ற படிப்பு அவசியம், இவன் சொல்ற படிப்பு குப்பை. அது என்னத்தை சொல்லி கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க்ல அக்கௌண்டா வேலை பார்க்கறான். இவன் படிச்ச இன்ஜினியருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கே புரியல. எதை படிச்சா வேல்யூ, இதை படிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு முடிச்சுட்டு அதுக்கு மேல இதை படிச்சாலே இவன் பெரிய நம்ம குழந்தைகள் கோடிக்கணக்கா சம்பாதிக்க போறதுன்னு உடனே ஒரு 10-15 லட்சம் செலவழிச்சு முடிச்ச உடனே வெளியில வந்தப்புறம் தான் தெரியறது யதார்த்தம் இந்த படிப்புக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு. மேல என்ன அடுத்த படிப்பு படிக்கிறேங்கிறான். ஆயுசு முழுக்க இந்த சம்பாதிச்ச சொத்தை முழுக்க அந்த பையன்கிட்ட உழைச்சு கொட்டிட்டு
கடைசியில அவனுக்கும் வாழ்க்கை. இவனுக்கு படிப்புக்கு செலவழிச்ச பணத்தை வட்டிக்கு விட்டா கூட அவன் உட்காந்து சாப்பிடுவான். ஒரு விவசாயம் பண்ணா கூட 4 ஜனங்கள் சாப்பிடும். எல்லாம் அபத்தம். எல்லாம் மாத்தணும். அவன் யார்? பிச்சைக்கார பையன் நமக்கு சொல்லி கொடுக்குறது. நமக்கு என்ன அறிவு கிடையாதா? அஸ்மின் தேசே பிரசூதஸ் சகாசாத்து அக்ரஜன்மனஹான்னார் மனு. நாங்க உலகத்துக்கு நாங்க சொல்லி கொடுக்குறவான்னாரு. நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னா. வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நாங்க சொல்லிக் கொடுப்போம். எங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்கணும். என்ன டெக்னாலஜி இல்லை, என்ன வளம் இல்லை இத்திருநாட்டில். பாரதியார் கேட்கிறார், என்ன இல்லை இஞ்சேன்னு கேட்கிறார். நம்மளோடது நம்ம பெருமை நமக்கு தெரியல. சுதேசஸ்தம் தீர்த்தம்னு காசிலேயே இருக்கிறவன் கங்கையில குளிக்க மாட்டான். அது மாதிரி நமக்கு நம்மளோட பெருமை நமக்கு தெரியல. என்னமோ அந்த ஊர்ல கொட்டி கிடக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். நாம் மிருகப்பிராயமான வாழ்க்கை. கடைசியில இப்ப இன்னைக்கு 16வது அத்தியாயம் வாசிச்சா குணத்ரய விபாக யோகம்னு பேர் பகவத்கீதையில. இன்னைக்கு ஆரம்பிக்கிறதேவே அதுதான் பாராயணம் பண்ணினா. அதுல என்ன சொல்றது தெரியுமோ? க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனி மாபண்ணா மூடா ஜென்மனி ஜென்மனி அப்படின்னு முடியறது அந்த அத்தியாயம். இந்த சுபாவத்தை விட்டு இறங்கிட்டா குணம் மாறிடுத்துன்னா, மிருகப்பிராயமா உங்க குணத்தை மாத்தின்றேன்னா என்ன மாதிரி மாறுறதோ அந்த ஜென்மாக்கு போக வேண்டியது. இந்த ஜென்மா கிடைக்காது, அப்புறம் மனுஷ ஜென்மா கிடைக்காது. அதனால படிப்பு அதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது. நமக்கு அவ்வளோ படிப்பு, அத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. படி படி படின்னு சொல்றாள். படிக்கணும். எதை படிக்கணுங்கிறது இருக்கு. வேதம் அப்படிங்கிறது இந்த வேதம் தான் இந்த தர்ம குழந்தைகளுக்கு படிப்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்படிலாம் பேர்றது நம்மளை காப்பாத்திக்கிறதோ சாப்பிட்றதுனால நாம மனிதர்கள் உயர்ந்தவர்கள்னா, நான் வேதாமல்வா சாப்பிட்றேன், நான் என்ன வேதாமல்வாவா சாப்பிட்றது, அமேதித்து தானே சாப்பிட்றது அப்படின்னா, பாருங்க, ஒரு பொருள் வசத்தி மட்டம்னு தீர்மானம் பண்றது அவாவா விஷயம். இது வசத்தியா மட்டமானு ஆவக்கா ஊருகா ஆந்திராக்காரா சாப்பிட்றத பார்த்தா அடிவயத்திலேருந்து எரியணும். ஒரு கரண்டி ஆவக்காயை போட்டு 4 முட்டை நெய்யை ஊத்தி, 4 கரண்டி, 4 முட்டை இல்ல 4 கரண்டி நெய்யை ஊத்திண்டு இவ்வளோ சாதத்துல பிசைஞ்சு அந்த ஆவக்காயை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, 10 நாள் பைப்பு திறந்தாப்புல இருக்கும், மூடவே மூடாது. நமக்கு அவனுக்கு திருமணம், அவனுக்கு அது இல்லாம சாப்பிட முடியாது. இது வசத்தியா மட்டமாங்கிறத அவாவா தீர்மானம் பண்ணணும். நாய் சாப்பிட்ற பொருள் நாய்க்கு வசத்தி, நாம சாப்பிட்ற பொருள் நமக்கு வசத்தி. அப்ப சாப்பாட்டுனால நான் உயர்ந்தவன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் சேமிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன வச்சிருக்க சேமிச்சு? பழைய காலத்துலயாவது 10,000 உண்டு, நெல்லுகள் எல்லாம் வச்சிருப்போம். இப்பெல்லாம் பணம் தான். பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? 4 நாளைக்கு சேர்ந்தாப்புல ஸ்ட்ரைக் வந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மழை பெஞ்சதுன்னா மிந்தி 1 வாரம் மழை பெஞ்சாலும் கிராமத்துல உட்கார்ந்த இடத்துல சுட சுட சாதம் வெடிச்சு வெத்த குழம்பு சாதத்தை சாப்பிட்டுட்டு மழையை பார்த்துன்னு போத்துன்னு உட்காந்துருப்போம். இன்னைக்கு 1 நாள் பால் வரலன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப பணம் பெரிய விஷயம் இல்லை. இதே எறும்பு இருக்கு பாருங்க, மழை வரப்போறதுன்னு தெரிஞ்சு மழை காலத்துக்கு தேவையான உணவை முன்னாடியே எடுத்து வச்சுருவோம், சேகரித்து. மாதிரி 1000 சொல்லலாம், சொல்லிட்டே போலாம். இந்த விஷயம் என்னன்னா, அதனாலெல்லாம் மனிதன் அப்படிங்கிறது உயர்வு கிடையாது, அறிவாலதான் உயர்வு. 6ஆம் அறிவு அப்படிங்கிறது தான். இந்த மிருகங்கள்டேந்து மனிதனை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதான சுபாவமாகிற தர்மம் எதுங்கிறத வேதம் சொல்றது நமக்கு. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தீன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம், தேவபிதிருகாரியாபியான்ன பிரமதிதவ்யம், மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ அதிதி தேவோ பவ.
இது சுருக்கமா சொல்றது. ஆச்சாரம், ஆத்ம குணம், ஆராதனம், இந்த மூணுக்கும் மனித தர்மம்னு பெயர். ஆத்ம குணம் யமம்னு சொல்ற 10 குணங்கள்: சத்தியம், பொறுமை, கருணை, தானம், நேர்மை. 5 சொன்னேன்னா இன்னொரு 5 என்னன்னா இதற்கு எதிர்மறையானது. சத்தியம்னா பொய் பேசக்கூடாதுன்னு அர்த்தம், பொறுமைன்னா கோபப்படக்கூடாதுன்னு அர்த்தம், கருணைன்னா ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், தானம்னா திருடக்கூடாது அப்படின்னு அர்த்தம், நேர்மைன்னா தப்பு நேர்மை இல்லாம இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதை தாண்டி 11வது குணம் இருக்கு, பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய நியமாதிபிர் யமைஹி அப்படிங்கிறார் நாராயண பட்டர்ஜி. ரொம்ப புத்திசாலியனும். அதனால இவர் 11வதா ஒரு விஷயத்தை சொல்றார், பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மனிதனுடைய ஆத்ம குணங்கள். ஆச்சாரங்கிறது காலத்தால எழுந்துட்ட உடனே மலமூத்திர விசர்ஜனம் பண்ணினா சுத்தி பண்ணிக்கிறது, தந்த தாவனம் பல்லு தேய்க்கிறது, ஸ்நானம் பண்றது, ஆகாரங்கள்ல நியமம், நெத்தி திரிபுன்றம், இதுக்கெல்லாம் ஆச்சாரம்னு பேர். ஆராதனம்னா தாயை வணங்கிறது, தந்தையை வணங்கிறது, தெய்வத்தை வணங்கிறது, பூதத்தை வணங்கிறது, பிதற்களை வணங்கிறது, இதுக்கெல்லாம். இதுல 3ம் சேர்ந்து இருந்தா அவ மகான்கள், அவதார புருஷர்கள். சாமானிய மனிதன்ட்ட 3ம் இருக்காது. சில பேர் ரொம்ப நல்லவனா இருப்பான், தெய்வ பக்தி இருக்காது. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது சார்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். சில பேரை பார்த்தேன்னா ரொம்ப தெய்வ பக்தியோட இருப்பான், ஆச்சாரம் இருக்காது. ரொம்ப தெய்வ பக்தி இருக்கும், ஆச்சாரம் இருக்காது. இன்னும் சில பேர் ஆச்சாரம் இருக்கும், கருணை இருக்காது. புறத்தியார பிராணனை ஒட்ட வாங்கிடுவான் ஆச்சாரியம்ங்கிற பேர்ல. ரெண்டாப்பா அவன் ஆத்துக்கு கூட்டம்னு ஆயிடும். இலைய போட்டு பரமாறினப்புறம் இதை சாப்பிட மாட்டேன், அதை நீ முன்னாடியே சொல்லி தொலைக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் நீ என்ன பண்ணணுமோ, நீ உனக்கு என்ன வேணுமோ அதை காலங்காலத்தால் நான் இப்படிதான் இருப்பேன், இல்லைன்னா சாப்பிடல. அது நியாயம் கிடையாது, அது நியாயம். அது அந்த தப்பு நடக்கிற பரியந்தம், அந்த காரியம் பரியந்தம் பேசாம இருந்துட்டு 2 மணி 3 மணிக்கு மேல இது எதையுமே சாப்பிட மாட்டேன், புதுசா சமையல்னு சொன்னா அடுத்த தடவை அவரை கூப்பிட்டேன்னா உங்களுக்கும் புண்டம் கிடையாதுன்பா மாமி. அவர் ஆத்துக்குள்ள கூப்பிட்டேன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இப்ப ஸ்திரீக்கள் மேல கோச்சிக்க கூடாது. ஏன்னு வச்சுக்கோங்க, அவ ஸ்ரத்தையா ஆசையா செஞ்சு போடுற மாதிரி நாம ஆச்சாரத்தை செஞ்சுக்கணும், ஹிம்சை பண்ணாம இருக்கணும். அதனாலதான் நான் சொக்ராமே பூர்ணமாச்சாரம் பரகிராமே ததர்த்தகம், இதெல்லாம் ஏன் சொல்றா அப்படின்னா ஹிம்சை பண்ணாதேங்கிறதுக்காக ஆச்சாரத்தை விடுன்னு அர்த்தம் இல்லைங்க. இன்னொருத்தரை உன்னோட ஆச்சாரம்ங்கிற பேர்ல பொறுத்தியார ஹிம்சை பண்ணக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். 33 வயசு பிறந்தா நான் காப்பின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. டீ குடிச்சிருப்பேன் ஒரு 2 சமயத்துல, காப்பி குடிச்சதே கிடையாதுன்னு. எங்க அப்பா காப்பி குடிக்க மாட்டார். எங்க அப்பா, என் தங்கைகள், தம்பி யாருமே, இதுல ஒரு ஆச்சரியம் என்ன, இன்னி பெரியந்த என் குழந்தைகள் அந்த காப்பி குடிச்சது கிடையாது. 33 34 வயசா இருந்தா அவளுக்கு பழக்கமே கிடையாது. இது எப்ப மாறினதுன்னா மெட்ராஸ் போன உடனே எனக்கு அதுல ஒரு மாற்றம் வந்தது. ஏன் வந்ததுன்னா, ஒருத்தராத்துக்கு போன உடனே அவ காஃபியை கலந்து கொண்டு வச்சுடுவா. நான் வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன சாப்பிடுறேன் சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன்பா. அது ஒரு ஹிம்சவால. இல்ல சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவா. ஏதாவது சாப்பிடணும்பா. சில பேர் ஆத்துல எல்லாம் இருக்கும், சில பேர் ஆத்துல ஒண்ணுமே இருக்காது. சில வைதிகால கூப்பிட்டா ராத்திரி 10 மணிக்கு ஆதனக்கோட்டையில ஆர்லிக்ஸை கொண்டாடினா எங்க போறது? வாங்கி வச்சிருப்போம், அது வேற விஷயம். நம்ம மனசுல வாங்கிக்க வேண்டாமா? நம்ம இருக்கிற இடம் என்ன, இந்த ஊர்ல என்ன கிடைக்கும், நாம போய் கேட்கிறமே இது மாதிரி அப்படின்னு நமக்கு தோணணுமா வேண்டாமா? அது மாதிரி சில பேர் கேட்பா. ராத்திரி கரகரங்கிறது சித்திரத்தை இருந்தா குடும்ப, அதிமதுரம் இருந்தா குடும்ப, எங்க போறது அதிமதுரத்துக்கு? இது மாதிரி நிறைய பேர் உண்டு. அந்த காலத்துல வைதிகாலாம் கவனிச்செல்லாம் நம்ம இப்படி நடந்தாலே நம்மள சும்மா நடக்க விட மாட்டா. போய் ஒரு வெந்நீர் கொண்டாம்பா.
அவளுக்கு எதிர்த்தாப்புல நாம நடந்துட முடியாது. விசிறி கொண்டாம் பாரு. மகான்களுக்கு சிசுரூஷ பண்றதெல்லாம் வசதி தான். நாமே ஆஞ்சு ஒஞ்சு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அவர் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கார். ஒரு 4 மணி நேரம் சும்மா விடுவோம் இவாளன்னு விட மாட்டாவா. இது மாதிரி எல்லாம் நிறைய உண்டு. இப்ப அதனாலதான் யாருமே ஆத்துக்கு கூப்பிடுறதே கிடையாது. ஒருத்தர் கூட ஆத்துக்கு கூப்பிடுறது. இப்ப சித்ரா மாமி காலத்துக்கு அப்புறம் யாரும் ஆத்துக்கு கூப்பிட போறா சொல்லுங்க. மடிக்கு சமையலே கிடையாது. முதல்ல மடி சமையல் கால் கிடையாது. நிஜமான மடி சமையல் கால் கிடையாது. மடின்னு சொல்லலாம், இந்த அப்பளா கட்ட பேப்பரை பிரிச்சுட்டு சணலை கட்டின்னு வரா மாதிரி வேணா பொய் மடியா சொல்லலாமே தவிர நெஜ மடியெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க போறது இனிமே? அடுத்த ஜெனரேஷனே கிடையாது. ஏன்னா இது மாதிரி ஹிம்சைகள் தான் காரணம். ஆத்ம குணம், ஆச்சாரம், இதெல்லாம் மனித தர்மங்கள். இந்த மனித தர்மங்களை வேதம் தான் சொல்றது. இதை மட்டும் சொல்லல, அநேக விஷயங்களை சொல்றது. நமக்கு பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை வேதம் சொல்றது. ஒரு சமித்தெடுத்து நீ ஹோமம் பண்ணினா அக்னையே சமி, இந்த பிரம்மச்சாரி பையன் எங்க போனான்னு தெரியல. சமிதமாஹாரிஷம் பிருகதே ஜாதவேதசே யதா த்வமக்னே சமிதா சமித்யசே ஏவம் மாம் ஆயுஷா வர்ச்சசா சன்யா மேதயா பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன அன்னாத்யேன சமேதயஸ்வாஹா. 13 ஆகுதியில முதல் ஆகுதி நான் இந்த சமித்தை எடுத்து வைக்கிறேன். பிருகதே ஜாதவேதசே யதாத்வம் அக்னே. இந்த சமித்தினால எப்படி நீ பெருசா ஜுவாலிக்கிறையோ, ஏவம் மாம் என்னையும் அது போல பிரகாசிக்க வைக்கணும். எதனால அப்படின்னால் ஆயுஷா வர்ச்சசா சன்யாமேதயா பிரஜயா பசுபிகி பிரம்மவர்ச்சசேனா அன்னாத்யேனா. இத்தனை பிரார்த்தனை. முதல்ல ஆயுஷ்ல தீர்க்கமா இருக்கணும். எனக்கு ஆயுஷா வர்ச்சசா பலம் இருக்கணும். சில பேருக்கு ஆயுஷ் முழுக்க லொக்குன்னு இருமின்றி 4 பேர் தூக்கி வச்சு அண்ணண்ட போய் நாம கட்டின்ற வேஷ்டியா இருக்கணும், நாம இட்டுண்ட விபூதியா இருக்கணும், நம்ம கையால சாப்பிட்டதா இருக்கணும். நாம உட்காந்து நாம ஏந்திருக்கணும். உட்கார்றதுக்கு 4 பேர் பிடிச்சிக்கிறது, இன்னைக்கு ஏந்துக்கிறதுக்கு 4 பேர் பிடிச்சிக்கிறது. அதுக்கு வாழவே வேண்டாம். என்ன கேட்டா ஆரோக்கியமா இருக்கணும். புத்தி இருக்கு பாருங்க, மேதை இருக்கும். இந்த ஷார்ப்பா இருக்காது மேதை. எது எப்ப ஞாபகம் வரணுமோ அப்ப வராது. சொல்ல வேண்டிய சமயத்துல ஞாபகம் வராது. இறங்கிவே முண்டாசை கட்டின உடனே எல்லாம் ஞாபகம். அங்க கணத்தை சொல்லிட்டே போவார். காதுல பூனல மாட்டின்னு முண்டாசை கட்டிட்டு அங்க போய் ஞாபகம் வந்து என்ன புரியும்? இங்க என்ன ஞாபகம் வரணும்? அது பிரஜையா நம்ம அப்படியே இருந்தா போருமா? வேத சந்ததி ரேவனஹான் தம்பதிகள் அப்படிங்கிறத பிரஜையா பசுபிகி சமிருத்தி இருக்கணும். திபதே சதுஷ்பதே அப்படிங்கிறது வேதம். இன்னைக்கு வேணா நமக்கு பால் பாக்கெட்ல கிடைக்கிறதுன்னு பெருமையா சொல்லலாமே தவிர, ஒரு காலத்துல இந்த தேசத்துக்கு பெருமையே பசுக்களால. பசுங்கிறதுக்கு பல அர்த்தம். இந்த இடத்துல நாம சொல்ற விஷயம் 4 கால் பிராணி இருக்கு. பிரம்மவர்ச்சஸ்வியா இருக்கணும். முகத்தை பார்த்தாலே பிராமணன்னு தெரியும் அந்த காலத்துல. சார் நீங்க பிராமணான்னு கேட்பான், பார்த்த உடனே கேட்பான். இன்னைக்கு எல்லாம் மொட்டை மாடு கொம்பு மாடு வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி இருக்கு. இதுல என்ன வயத்தறிச்சல்னா, நான் இப்ப வரத்தே இப்படி வந்துட்டே இருக்கிறதே அந்த கீரனூருக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு டிவிஎஸ் வீட்டில வந்த அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கான் போலீஸ்காரன். நான் கட் பண்றதுக்குள்ள நான் யூகிச்ச விஷயம். டிவிஎஸ் வீட்டி முழுக்க 4 பை. நிச்சயமா சம்திங் ஏதோ போத வஸ்து தான் அது. அதுக்குதான் அந்த அம்மாவை பிடிச்சிருக்கான். ஆனா அந்த அம்மா எப்படி தெரியுமா இருக்கோ? சமயபுரத்துக்கு நேர்ந்து மாலை போட்டுண்டா மாதிரி இருக்கா அந்த அம்மா. நெத்தி முழுக்க குங்குமம், சந்தனம், மாலை, மஞ்ச பொடி, மஞ்ச வேஷ்டி, மஞ்ச புடவை, இது இருந்தா பிடிக்க மாட்டான்னு அந்த வேஷத்துல வரா. இப்ப எவன் சுபாவமா அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவனோ அவன் விட்டுட்டான். அவன் சந்தியாதனம் பண்றதில்ல, அவன் வேதாத்தியனம் பண்றதில்ல, அவன் விவகாரம் பண்றதில்ல. விதிக்கப்பட்டவர்கள் விட்டுட்டார்கள், விதிக்காதவர்கள் செய்யறார்கள் சொல்ல மாட்டான். நான் செஞ்சா தோஷம் இல்லை, இதை செய்யறதுக்கு இவாதான் செய்யலாம், இவா செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே வரல. போலி வேஷத்துக்கு சொல்ல வரேன். இந்த வேஷம் போடுறது அது நிறைய போயிடுது.
அப்ப என்ன ஆகுதுன்னா ஆன்மீகம்ங்கிற பேர்ல இப்ப நான் என்ன பார்த்த உடனே சில செக்கிங் இதுல எல்லாம் போங்க சாமிமா அப்படி சொல்லாதரா பாம்பேனா. ஏன்னா வர காலத்துல என் வேஷம் போட்டுருந்தா ஃப்ராடே நடக்கும். அதனால நீ இன்னும் நம்புற, அப்படி நம்பாத, செக் பண்ணிக்கோ. சொல்ல சிரிப்பான் அவனே, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி அப்படிமா. இல்லப்பா நிஜமா சொல்றேன் அப்படிமா. இப்ப அப்படிதான் இருக்கு. தப்பு பண்றவா பிரம்மவர்த்தசேனா அன்னாத்தியனா சமிருத்தி ஆகாரம் எத்தனையோ விஷயங்கள். இப்போ ஒரு சமித்தை எடுத்து ஹோமம் பண்ணினா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றது. எப்படி கிடைக்கும்னு கேட்டான். இந்த கேள்வி அதுதான். நம்பிதான் ஆகணும். ஏன்னா பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்திற்கும் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டதான விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லும்னா, இந்த சமித்தை எடுத்து வச்சா இத்தனை கிடைக்கும்னு சொன்னா எப்படி கிடைக்கும் எனக்கு ப்ரூஃப் பண்ணுன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ரொம்ப பசிக்கிறது எனக்கு, சாப்பிடு சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டா பசி சரியா போகும்னு நான் எப்படி நம்புறது? எனக்கு நிரூபி, அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு எவனாவது சொல்லுவணும். எனக்கு பசிக்கிறதுன்னா சாப்பிடு, பசி சரியா போகும். சாப்பிட்டா பசி போகும் அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணு. நான் எப்படி உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்? நீ சாப்பிட்டாதானே உனக்கு ப்ரூஃப் ஆகும். அது மாதிரி தர்மங்களை நீ அனுஷ்டானம் பண்ணினாதானே உனக்கு அது அனுபவத்துக்கு வரும். அது நான் எப்படி உனக்கு நிரூபி? நாங்களே கிடையாது, பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, வாக்கால ருச்சிக்க முடியாதுன்னு நாங்களே பகவானை பத்தி சொல்றோம். நாம உனயதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு தானே வேதம் சொல்றது. வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டதான வஸ்து பிரம்மம் அப்படிங்கிறது. அப்ப வேதத்தை நாம நம்பணும், அந்த வேதத்தை ஸ்தாபிக்கணும். அதனால ஆரம்பமே வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. எவ்வளவு ஆச்சரியமா பேசியிருக்காரு பாருங்க. இந்த சைவம்ங்கிற மதத்தை இவர் ஸ்தாபிக்கல. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்துல இது ஸ்தாபிதம் கிடையாது. அப்புறம் அந்த பின்னாடி வந்த ஆச்சாரியார்கள், உமாபதி சிவன் தான் சைவத்தை ஸ்தாபிக்கிறார், ராமானுஜர் தான் வைஷ்ணவத்தை ஸ்தாபிக்கிறார். அதுக்கு முன்னாடி சம்பிரதாயம் உண்டு, மதாச்சாரியாலா உள்ளவாள்லாம் இவாதான். ஆதிசங்கரர் வைதீக மதத்தை தான் ஸ்தாபிக்கிறார். அவர் சைவத்தையும் ஸ்தாபிக்கல, வைஷ்ணவத்தையும் ஸ்தாபிக்கல, வைதீகத்தை தான் ஸ்தாபிக்கிறார். ஸ்மார்த்தால்னு சொல்றோம் பத்தியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சைவாலும் இல்லை வைஷ்ணவாலும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி மட்டும் அர்த்தம் இல்லை. ஸ்மிருத்யுக்தமான கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ற எல்லாருமே ஸ்மார்த்தா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இவ சைவாலையும் நீங்க சேர்க்க, சிவாச்சாரியார் கோஷ்டிலையும் சேர்க்கக்கூடாது, பட்டாச்சாரியார் கோஷ்டிலையும் அவளை சேர்க்கக்கூடாது. இந்த சித்தாந்தங்கள்லாம் பின்னாடி வந்தது. இதுக்கு இடம் உண்டான்னா இடம் உண்டு, சித்தாந்தத்துக்கு இடம் உண்டா? இடம் கிடையாது, உபாசனைக்கு இடம் உண்டு. கவனிச்சு கேட்கணும் நீங்க. இவ என்ன சொல்றான்னா, நாராயணனே பிரம்ம பரபிரம்மம் அப்படின்னு வைஷ்ணவா சொல்றா, சிவனே பரபிரம்மம் அப்படின்னு சைவா சொல்றா. ஆச்சாரியால் வழியில வந்த நாம என்ன சொல்றோம்னா, பரபிரம்மே சிவமாவும் இருக்கு, பரபிரம்மே நாராயணாவும் இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றது. நீ சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வித்தியாசம் கிடையாது. அதே பரமாத்மா தான் அங்கான் எண்ணியா தேவதாகான்னு சிவமாவும் இருக்கு, முருகனா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஜோதி பிழம்பதோர் மேனியாய் கருணை கூறும் முகங்கள்னாரும் கரங்கள் 12 கொண்டே ஒருதர் உருவங்கே உதித்தனன் உலகம் உய்யங்கிறார். எவ்வளவு பெரிய அத்வைத விஷயத்திய. நஜானாமி பத்யம் நஜானாமி சப்தம் நஜானாமி கத்தியம் நஜானாமி சார்த்தம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோதோமே. எவ்வளவு பெரிய விஷயத்தை சகஜமா சொல்லிட்டு போறாள் ஆச்சாரியா. அந்த பிரம்மே தான் இந்த ரூபங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப துறை, துறைனா என்ன? டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். ஒரு நதியில சிந்தாமணி படித்துறை, அந்த பக்கம் அது என்ன ஸ்ரீரங்கத்தில் ஒரு படித்துறை, அம்மா மண்டப படித்துறை, திருவையார் புஷ்கரணி படித்துறை, திருவிடமருத்தூர் படித்துறை, கும்பகோணம் சக்கரபாணி படித்துறை. இத்தனை பேரை நீங்க சொன்னாலும் ஓடுற நதி என்ன? காவேரி தான்.
காசியிலேயே காட்டுன்னு சொல்லுவாத. மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட். காட்டுன்னா படித்துறைன்னு அர்த்தம். 64 கட்டம் இருக்கு காசியில. 64 இடத்துல குளிக்கலாம்னு இருக்கு. 64 இடத்துல நீங்க குளிச்சாலும் கங்கையில தான் குளிக்கணும். கவனிச்சு கேட்கணும். அது இதுல குளிச்சா புண்ணியம், அதுல குளிச்சா அதை விட புண்ணியம், அதுல குளிச்சா அதை விட, எதுல குளிச்சாலும் கங்கையில தானே குளிக்கிறேன். வேற எங்கேயா புதுசா நூல்ல போய் குளிக்கிறியா? அது மாதிரி நீ சிவனை வழிபட்டாலும் அது வேத விகிதமான தெய்வம் பிரம்மன் தான். விஷ்ணுவை வழிபட்டாலும் அது பிரம்மன் தான். முருகனை வழிபட்டாலும் அது பிரம்மன் தான். கணபதியை வழிபட்டாலும் அது பிரம்மன் தான். அப்படிங்கிறதுனால இந்த துறையில இறங்கி நான் குளிக்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கலாம், நான் ஆசைப்படலாம், நான் அதை உயர்வுன்னு நினைக்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த துறை மட்டம்னு நான் சொல்லக்கூடாது. இந்த துறை அம்மா மண்டபத்துறை உயர்வுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி படித்துறைய மட்டம்னு சொல்லலாமோ? ஹனுமான் காட்டு தான் உயர்வு, கேதார் கட்டம் மட்டம்னு சொல்லலாமோ? காசியில எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அதாவது அவளுக்கு வச்சது. அது மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள் தான். வாழ் கொண்ட ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவு கொண்டாரை ஒத்தார். எவ்வளவு பெரிய விஷயத்தை சகஜமா சொல்லிட்டு போறார் கம்பர். தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகழல் கமலம் மன்ன, தாள் கண்டார் தாலே கண்டார் தடக்கை கண்டாரும் மகுதே, வாழ் கொண்ட கண்ணாதியாரோ வடிவினை முடிய கண்டார். ஊழ் கொண்ட காலை பார்த்தா தோலை பார்த்தா கைய பார்த்தாங்கிற மாதிரி நாம ரூபத்தை பார்க்கிறோம். எல்லாம் ஒரு உருவத்தோட அங்கம் தான். மிகு செய்வ அதான் அதை சொல்றாருங்க. இதெல்லாம் பக்தியை வளர்ப்பதற்காக வந்த இதெல்லாம் பண்றதுக்காக பூத வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை புனிய 3 சொன்னார பக்தி பிரச்சாரம். அதுக்காக 3 தடவை அழுதார். புனிதவாய் மலர்ந்து அழுத. ஏன் அழுதார் அப்படின்னா, பகவானை அடையறதுக்கு எத்தனையோ வழி. பூஜை பண்றதும் பகவானை அடையிறது தான், தியானம் பண்றதும் பகவானை அடையிறது தான், யோகம் பண்றதும் பகவானை அடையிறது தான், யாகம் பண்றதும் பகவானை அடையிறது தான், வேதாத்தியனம் பண்றதும் பகவான தபசா பிரம்மச்சரியேன தமேனச்ச சமேனச்ச தியாகேன சத்திய சௌச்சாபியம் யமேன நியமேனச்ச தேகவாக் புத்திஜம் தீ. இத்தனை விஷயங்கள் எல்லாம் பகவான் அடையிற வழியாக இருந்தாலும், சர்வசங்க பரித்தியாகம் பண்ற சன்னியாசியா இருந்தாலும், இதெல்லாம் விட ஈஸி. பூஜை பண்ணி பகவானை அடையிறதை விட ஈஸி எதுன்னா அழறது. கொஞ்சம் புதியற மாதிரி சொல்லுங்களேன்னா, பூஜை பண்ணினா சிவபெருமான் அருள் பண்ணுவார்னா ஒருத்தன் என்ன சொல்லுவான், எனக்கு பூஜை பண்ண தெரியாது அப்படிமா. நீ தியானம் பண்ணினா சிவபெருமான் அருள் பண்ணுவார்னா எனக்கு தியானம் பண்ண தெரியாது. நீ உழவார பணி பண்ணினா பகவான் அருள் பண்ணுவான்னா எனக்கு அது தெரியாது. எதை சொன்னாலும் தெரியாது தெரியாதும்மா. அழ தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாவுக்கு. ஏன்னா எல்லாரும் அழலாம். இருக்கிறவனும் அழறான், இல்லாதவனும் அழலாம். அதான் அதுல விசேஷமே. இல்லாதவன் தான் அழறதுன்னு ஒரு காலத்துல உண்டு. இப்ப இருக்கிறவன் தான் பெருசா அழறான். இந்த மாதிரிதான் நினைச்சுக்காதீங்க உங்களை, நம்மள அப்படிங்கிறான். அழறதுக்கு எல்லாரும் தெரியும். அப்ப யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. யானே பொய் என் அன்பும் பொய் என் நெஞ்சும் பொய். எல்லாமே ஃப்ராடுனா. அழுதா அவனை அடையலாம் அப்படிங்கிறார் ஞான சம்பந்தர். இதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு தான் வந்தார். அப்படின்னா என்ன சார், ரொம்ப சுலபமா இருக்கே, அழுதா பகவானை அடையலாமா?